போங்கடா போங்கடா சும்மா போங்கடா. இது ஒன்றும் அந்த அளவுக்குலாம் டேஞ்சர் கிடையாது. இதெல்லாம் நல்ல நாய். இதெல்லாம் ஊருக்குள்ளே வந்து இது வளர்க்குற நாய் ரெண்டுமே. அந்த அளவுக்கு நான் ஆடுகளை எதுவும் தொடாது, விரட்டாது, பாதுகாப்பாக இருக்கும். போங்க போங்க, பயப்படாத, ஒன்றும் செய்யாது. அது பாட்டுக்கு போகுது. முட்டாய் நீ டைனா முடி இங்கே ஸ்கைபால் விட்டு போகிறான். பார்க்குறேன் யாரா இவங்க ரெண்டு கிட்டுற போகிறாங்க. பார்க்குறேன் என்ன இது என்ன சின்னதாக இருக்குது. ஸ்கைபால் பார்க்குது. என்ன ஸ்கைபால் ஒன்று விட குட்டியாக இருக்கா. வா 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 பெரிய குதிரை வீட்டு அது போகுது, வீட்டுக்கு போகுது. நம்ம மேட்சில் போவோம், வா வா. ஹலோ நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் வைரம். மழை 2 நாள் லீவ் விட்டுருக்கு. இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க மாதிரி தெரியுது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு மறுபடியும் மேகங்கள் ஏறுது. மறுபடியும் ஒரு மப்பை கழட்ட போகுதுன்னு தெரிலங்க. இன்றைக்கெல்லாம் கழட்டுச்சுன்னா இப்போ இன்றைக்கி வந்ததே நாங்கள் லேட்டு 11 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. எப்படின்னு தெரில, ஈரன்னா அந்த ஓடையில் தண்ணி போகுதான்னு தெரில. போய் பார்த்தா தான் தெரியும். நண்டே நேற்று மிச்சம் விட்டு போனீங்களே, அது கொஞ்சம் இருக்குது நண்டே. இந்த சோகை இருக்குது, போய் பாருங்கள். நேற்று கடமாடு எதுவும் எல்லா மாடு வீட்டுக்கு போயிடுச்சு. நம்ம தான் கடைசி. அதனால் இன்னும் கொஞ்சம் மிச்சம் மீதி இருக்குது. அடித்து சாப்பிடணும். சாப்பிடுங்க ஓடி. இந்த வாடா 2 மக்காச்சோள தட்டியை லைட்டாக ஒரு ரவுண்டு விட்டு போங்கடா. வாட ஓடி. ஏன் நீங்களாம் அதெல்லாம் தொட மாட்டீங்களா நண்டே? சும்மா இருக்கும் போதெல்லாம் ஒன்று. ஏன்னா காரணம் வீட்டில் நல்லா தண்ணி குடிச்சிட்டா. நேற்று நல்லா மேட்சை. அதனால் இன்னும் பசி கொடுக்காமல் இருக்குது. போங்க அங்கே போய் நில்லுங்க. கிளம்பிட்டாங்க. காரணம் அவ்வளோதான், காஞ்சி போச்சுல. காஞ்சி போச்சா தொட மாட்டாங்க. எல்லாம் ரொம்ப சுத்தக்கார பசங்க. நாடங்கடி சாயந்தரம் வந்து பாருங்கள், இந்த இடத்துல ஒன்றும் இருக்காது. கிடமாடு எல்லாம் அப்படியே சுத்தமாக தொடச்சி வச்சிரும். சரி வாங்க போய் அங்கிட்டாவது 2 காஞ்ச புள்ளாத கடிப்போம். சாயந்தரம் வந்து அது கொஞ்சம் தட்டையை கொடுத்து பார்ப்போம். இப்போ எதுவும் வேணான்றாங்க. இன்றைக்கி என்ன கருப்புசாமி ரொம்ப பின்னாடி பாரு. இன்றைக்கி அந்தளவுக்கு பனி எதுவும் விழுகுதுங்க. சந்தேகமாக இருக்குது மறுபடியும் மழை எதுவும் வருமா தெரில. ஏன்னா மார்கழி மாதம் பனி நல்லா விழுகும். இந்த விட்ட பனியே என்னன்னு தெரில. இன்றைக்கி அந்தளவுக்கு இல்லை. ஒரு வேளை பனி நின்றுச்சுன்னா கண்டிப்பாக மழை வரும். பனி திரும்பி விழுந்துச்சுன்னா மழை இன்னும் வரதுக்கு சான்ஸ் இல்லை. எல்லா மாவட்டத்துக்கும் மழை குறைஞ்சிச்சுன்றாங்க. என்னன்னு தெரியல, மதுரையில் மட்டும் சும்மா வெள்ளம் போய்கிட்டு இருக்கிறது. மைக் செட் மாயாக்கா, நீ ஓட்டம் ஓடலையா? எலிபுலி இன்றைக்கி மேட்சலுக்கு வந்துட்டா. காலு கொஞ்சம் பரவாயில்ல, சரியாயிடுச்சு. ஏன்னா அவளுக்கு முள்ளு தான் கொத்திருச்சு, மற்றபடி ஒன்றும் இல்லை. எலிபுலி நண்பர்கள் ஹாய் சொல்லு. போகாது, நில்லு. நில்றி. மோனிக்கா உங்கள் அக்காவா? அக்காவா தங்கச்சியான்னு தெரில, எனக்கே மறந்து வச்சு. மோனிக்கா வாங்க இன்றைக்கி போய் பார்ப்போம். அந்த ஓடையில் கொஞ்சமாக தண்ணி குறையமாக இருக்குன்ட்டு எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் குறைச்சிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வெயில் அடிக்க நல்லா வெயில். நம்ம தலைவர் வந்து அவர் திருமுகத்தை காட்டினாப்புல அப்படியே இடமெல்லாம் அப்படியே நல்லா சூடாகிடுச்சுங்க. ஆடுகள் கொஞ்சம் உஷ்ணம் வந்தால் நல்லது. ஒரே குளிராக இருந்தாலும் இந்த அதுக்கு பனிக்கிறதுக்கும் தாகாதுங்க. சளி பிடிக்கும். எல்லாத்துக்கும் மறுபடியும் சளி பிடிச்சிருக்கு. சாம்பிராணி பிடிக்கிறோம், இருந்தாலும் நல்லா மருந்து போடணும். அப்போ தான் அந்த சளி நிற்கும். ஏறுவாரேன் காலில் நல்லா இங்கே சின்ன முள் ஏறுவாரேன் எடுத்துட்டேன். நல்ல வேலை உடையில முடிஞ்சுன்னா பாதி உள்ளே போச்சுன்னா அது அதோட பெரிய சிரமம் தாங்க. என்னடா கொம்பா தியானம் பண்ணுறியா? இப்படி முட்டி போட்டிருக்க. அந்த முள் குத்துனதுன்னா வலிக்குதா போய் வலிக்கு? வரேன்டா. காலில் எங்கிட்ட முள்ளுக்குள்ளே இருக்கா மறுபடியும் தெரியலையே. ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஏதாவது தண்ணிக்குள்ளே போய் காலை கழுவுனா தான் தெரியும். இது வாடா போ. ஏன் நின்று விட்டாய் கண்ணுமாய்? இன்னும் தண்ணி வருகிறதா? ஆஹா, இன்னும் தண்ணி வந்துக்கு இருக்கிறது. ஆஹா, நேற்றை விட இன்றைக்கி ரொம்ப அதிகமாக போகுதுங்க. ஆனால் தண்ணி நல்லா இருக்குங்க. பாருங்கள் அப்படியே குழுண்டு. இன்னமும் காவேரி ஆத்தனக்கா ஓடிக்கிருக்கு. இங்கே பாப்பா பாருங்க எப்படி இருக்குது தண்ணி. அப்படியே குழுன்னு இருக்குது. நல்லா தண்ணியாக குடிச்சுங்க பொறுமையாக. தண்ணியாக குடிச்சு சூப்பர் தண்ணி. இந்த தண்ணிலாம் கிடைக்காது வேறு. சத்தம் இல்லாமல் போகுது ஆறு. இன்னும் தண்ணி வரும். மும்பூட்டு தண்ணி வந்துக்கிருக்கு. இப்படியே நின்றுக்கு இருந்தால் என்ன அர்த்தம்? சட்டுப்புண்ணு ஏதாவது ஒரு முடிவு வருங்க. யார் வலத காலை எடுத்து வச்சு உள்ளே முன்னாடி போகிறா? திரிசாவா கண்ணுமையா? என்னங்கடா வந்து அப்படியே அசையாமல் நிற்கிறாங்க. இன்றைக்கி போவேன் பட்னியாக கூட கிடப்போம். இந்த தாண்ட மாட்டோம்னா நிற்கிறாங்க. என்னாச்சுன்னு தெரியல. பயவலிக்கு எப்பயுமே தண்ணியை பார்த்தா பயப்பட மாட்டாங்க. உமிச்சி களத்தில் இறங்க போகிறா. உமிச்சி வலத காலை வச்சு ஆரம்பிச்சிரு. நீ தான் நேற்று ஆரம்பித்த. போய் தண்ணியை குடி அப்புறம் உள்ளே இறங்க. போய் தண்ணியை குடிங்க. இறங்கிட்டா. அவள் தான் ஆரம்பிச்சிருவா. அவள் பயப்பட மாட்டாளே. அடுத்து சின்ன வலிச்சி 2வது காலை எடுத்து உள்ளே வைக்கவும் அவள் கரெக்டாக போயிரு. ஸ்கைஃபால் இறங்கிட்டா இன்றைக்கி என்னமோ. குடி தண்ணியை குடி, நல்லா குடி. நல்லா குழுன்னு இருக்குது. வா இறங்கியாச்சு. ஒன்று தண்ணியை குடிச்சிட்டு பொறுமையா வா. ஒருத்தனா இறங்கு. தண்ணி கொஞ்சம் பரவலாம் தான் இருக்குது. நாளைக்கெல்லாம் எப்படி இருக்குது பார்த்து வா. நீ சும்மாவே தத்தக்கா நடப்ப. பார்த்து வா. அது ஸ்கைஃபாலே மகளே, இது நம்ம டைனோசர் மகளே, பார்த்து இறங்கு. வா. என்னடா நீ நினைக்கிறியே? இறங்குங்கடா. ஏன் யாத்த உங்களை இறக்கணுமா மறுபடியும்? இறங்க ஓடி. இதை தாண்டினா தான் வேறு வழி கிடையாது. எல்லாம் செம்பரியாலேருந்து எல்லாம் தாண்டி தான் வருது. வா, நீங்கள் மட்டும் நின்றுக்கிறீங்க. ஓடி வா. இறங்குறீ நெத்தி போட்டு மகளே. கவர் சைடு வாங்குறேன். இவளுக்கு மொழி அளவுக்கு இருக்குது. யார்த்தே நம்ம நெத்தி போட்டு மகனுக்கே இருக்குங்க தண்ணி. வா இறங்க. வா. இறங்கிட்டா வரும். இறங்க. ஒருத்தனா இறங்கி வெளியே வா. அது கொஞ்சம் மேடு நல்லா. இதில் தாண்டி தாக்க எல்லா ஆடுகளும் கிடமாட்டிலேருந்து போகுது. ஏன்னா வேறு வழியே கிடையாது. இந்த ஓடை பெருசாக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் நிறைய சிறுசாகிடுச்சு. இருந்துச்சுங்க, அது அளவுக்கு இருந்துச்சு. இன்னும் ஒரு மயான அமைதியாக இருக்குது. இந்த இடம் அமைதியாக இருக்குங்க. ஒரு குருவி சத்தம் கூட அந்த அளவுக்கு இல்லை.
அமைதியாக நடந்து போகிறாங்க. ஊரில் என்னங்க நேற்றை விட இன்றைக்கி ரொம்ப மயான அமைதியாக இருக்குது. ஒரு கடை காணோம் நம்மளை தவிர. ஒருவேளை எல்லா ஊரும் வயக்காடு போயிட்டாங்களா? வயக்காடு நல்லா தண்ணி குறைஞ்சிச்சுன்னு சொல்கிறாங்க. போய் பார்த்தா தெரியும். ஆனால் நம்ம வயக்காடு போக வேணாம். என்ன கேட்டால் அதான் நல்லது. இதுக்கு இப்படி நிற்காமல் போகிறீங்க இன்றைக்கி? என்னம்மா விட்டால் கீரை போட்டால் குறைக்காமல் போகணும். ஸ்பீடு வேறு நல்ல செம்ம ஸ்பீடில் போகிறாங்களே இன்றைக்கி. என்னமோ இது ஸ்பெஷலாக எதுவும் இருக்கா? பிரியாணி இருக்கா எனக்கு தெரியாமல் இந்த வேகத்தில் போகிறாங்களே. நிற்காமல் நம்ம கிட்டே போவேணா இங்கே நினைக்கிறோம். ஸ்கை பழுப்பாக தண்ணியை குடிச்சிக்கிருக்கா. வீட்டிலேருந்து குடிச்சு அதுக்குள்ளே இங்கேருந்து வரும்போது தாக்க எடுத்துருச்சு. குடிச்சில்ல நல்ல தண்ணி, நல்லா சுத்தமான தண்ணி. ரொம்ப நீ போய் குடியா அந்த மாரி தண்ணியை. என் குடிக்க மாட்டேன். அவங்க குடிக்க மாட்டாங்க. ஒன்றும் வீட்டு தண்ணியா மதியம் எப்பயாவது குடிக்கிறது தான். மற்றபடி வீட்டுக்கு போய் அந்த கம்பங்கோல் தண்ணி தான் கேட்பார் தலைவர். உங்களுக்கு அந்த சத்தம் கேட்கிறதா? போயிடுதா? வேறு ஒன்றும் இல்லை. நெல்லுக்கெல்லாம் டிவார்மிங் பண்ணிக்கிருக்காங்க நம்ம ஊருக்காரங்க. அந்த ஏரியாவில் பூச்சி மருந்து அடிச்சுக்கிருக்காங்க. அந்த ஏரியா பக்கம் போவேனா ஒரு காற்று அடிச்சிருந்துக்கு அங்கேருந்து வாடை அப்படி கப்புன்னு வந்துருங்க. அந்த அளவுக்கு இருக்கும். என்ன சில பூச்சி மருந்துகள் அந்தளவுக்கு வாட வருது. சில அந்த காலத்தில் நான் சின்ன பிள்ளைலாம் இருக்கும்போது பால்டாயில்னு ஒரு மருந்து இருக்குங்க. அத்தடியத்தான் ரொம்ப பவர்ஃபுல்லானது. அந்த மருந்துலாம் ஒரு காலத்தில் வாடா ஹெவியாக அந்த அளவுக்கு வருங்க. நான் சின்ன பிள்ளை இருக்கும்போது. இப்போல்லாம் அது இருக்கா? அந்த கம்பெனிலாம் ஒழிஞ்சு போச்சா என்னன்னே தெரில. இப்போ இருக்க புதுசாக ஒன்றும் வாய்க்குள்ள நுழையாத இங்கிலீஷ் பேரில் ரொம்ப கொடூரமான பேர்லாம் வைக்கிறாங்க. ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஆனால் ஏதோ கடைக்கார கொடுக்குறாங்க, வச்சு அடிக்கிறாங்க. நம்ம பசங்களை அடித்து டிவார்மிங் தான். டெய்லி ஒவ்வொரு ஆளும் ஒரு ஏரியா பக்கம் டிவார்மிங் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஏற்கனவே சவுண்டலுக்கு சில மாவட்டத்தில் பேர் இருக்குன்றதில்ல. அடுத்த 2 மாவட்டத்தோட பேர் வந்துருச்சு. சென்னையில் வந்து இதை தகர இலைன்னு சொல்லிடுறாங்க. அதுவே கொங்கு மன்ற ஏரியாவில் இது வந்து கருங்காலின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒவ்வொன்றா இருக்குது. இன்னும் எத்தனை பேர் இருக்குன்னு தெரியல. யாராவது பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். சவுண்டல் இந்த மரத்துக்கு உங்கள் மாவட்டத்தில் என்ன பேர் வைக்கிறாங்க? அது யாராவது தெரிஞ்சால் கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு புதுசாக இருக்குது. என்ன கருங்காலின்றாங்க, கழுத்தறிஞ்சுன்றாங்க, நானே குபா கொலன்றேன், நம்ம ஏரியாவில் உசிலம் கொலன்றேன். இன்னும் எத்தனை பேர் வருதுல தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட்லேயும் சொல்லவும். யார் அது உள்ளே குகைக்குள்ளே போய் குடஞ்சி உள்ளே போய்க்கிருக்கா? பெரிய குதிரை எப்படி போய் எப்படி நின்றுருக்கா பார்த்தீங்களா? உள்ளே போய் பாதை கரெக்டாக கண்டுபிடிச்சி உள்ளே போயிருக்கா. இவ தான் அதில் மேலே ஏறினேன். பார்த்து மேலே ஏறலையா? படிக்கட்டுலாம் விட்டியா? மேலே ஏறினா பயம் இல்லை. இன்னும் இந்த குறைய நஞ்சம்லாம் அடித்து காலி பண்ணிடுவேன். இன்றைக்கி யாராவது மெடிக்கல் லீவுன்னு கேட்டிங்கன்னா நம்ம வழக்கம் போல் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் தெனாவட்டு லீவ் கொடுத்தாச்சு அப்பப்போ. அதுக்கப்புறம் நம்ம பலூன் மக்கள் 2 பேர் லீவு, அண்ணனும் தங்கச்சியும். நம்ம டைனோசர் பேரன் லீவு. அப்படியே கொஞ்சம் ஈரங்காய ஒவ்வொருத்தனா மேட்சலுக்கு வந்துடுவாங்க. ரெட்டச்சொல்லி அன்றைக்கி மேட்சில் கூட்டுக்கு வந்துச்சு. ரெட்டச்சொல்லி திரும்பிட்டா? ரெட்டச்சொல்லி இங்கே வர்றே. முதல்ல திரும்ப மாட்டேன்ட்டியாடி. வரு இந்த திரும்ப வாழை இல்லை இந்த முள் இருக்கான்னு பார்ப்போம். அதுக்கு தான் அப்போ வந்து பார்க்குறேன். இப்போ காட்டுறேன். இந்த இருக்கு தானே முள் இருக்குது. மோனிக்கா நீ வாடி முட்டி போடாத. வரேன். காலை எடுக்க விட மாட்டேன்றா. ஏன் மோனிக்கா இடமே இல்லையா? எங்கிட்டு வந்து போகுது வரேன். அவள் வந்துட்டா. எடுத்தாச்சுங்க ஒரு வழியாக. மற்றபடி சலம்லாம் எதுவும் கட்டலை. ஒரே ஒரு முள் ஈரமுள். இன்னும் சரியாயிடும். எருக்கலம்பால் இந்த அங்கிட்ட ஒரு மரம் பார்த்து வச்சிருக்கேன். அதை அடிச்சுட்டோம்னு சரியாக. நீங்கள் ஒரு குரூப்பாக பிரிஞ்சுக்கிறீங்க. நேற்று ஒரு குரூப்பு பிரிஞ்சிச்சு. எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து மேய்க்கணுங்க. தனித்தனியாக போகிறது பயவழிக்கு பசியில் தனித்தனியாக போகிறாங்க. மீதி பசங்களும் அங்கே இருக்காங்க. இவங்க மட்டும் ஒரு 4-5 பேர் இங்கே தெரிஞ்சுக்கிறாங்க. வாடா ஸ்கைபலமானே பூச்சே ஒன்று சேர்ந்து மேய். பூச்சே பூச்சே ஓடி பூச்சே கூட்டத்தை போட்டுரு. சரி ஓடு ஒன்றும் செய்ய மாட்டேன். ஒன்றும் அடிக்க மாட்டேன். பயப்படுறேன். அந்த குச்சியை பார்த்து நான் அடிச்சிருவேன்னு நினைக்கிறேன். அடிக்க மாட்டேன் பூச்சே. நீங்களே கஷ்டத்தில் இருக்கீங்க. உங்களை போய் நான் அடிப்பேனா பூச்சி? அப்படியே ஒவ்வொரு நாள் தூக்கம் இல்லாமல் கிடக்குங்க ஆடுகள்லாம். ஓடு கொடுத்து போ. யாத்தை எப்படி மொசக்குட்டி எப்படி? யாத்தை என்ன அடிக்காத? பயப்பட அடிக்க மாட்டேன்னு மொசக்குட்டி. எதுக்கு அடிச்சிருக்கேன் நீ வேறு? பயப்படுற அடிக்க மாட்டேன். இந்தா மொசக்குட்டியே இந்தா இங்கே வரும். உனக்கு என்ன வச்சுருக்கேன்? இந்தா நெத்து வேணுமாடியே. இந்த மரத்தில் நெத்து என்னைக்காவது இருக்கணும். ஒன்றும் கிடைக்க மாட்டேன்னு ஏன் தெரில. இந்த மரத்தில் போட்டு மழை பெய்யுது. ஒரு நெத்தை பார்க்க முடியல. பழுனே உனக்கு ஒன்றே பூச்சே. இந்த பூச்சை உனக்கு வச்சுருக்கேன். இங்கே வரு. இங்கே வா பூச்சே. இந்த நெத்து மொசக்குட்டி ஓடிப்பிட்டா. எடுத்துக்கூடு. அவனுக்கு ஒன்று இந்த நெத்து போட்டு. இந்த உனக்கு ஒன்று நெத்து போட்டு மகளே. இந்த நீ இங்கே வர்றி நெத்த போடுறியா? தின்னுறேன். கிடைச்சது போட்டக்கூடாது ரே. பிடிச்சி காலி பண்ணு. பழுனு முட்டிடாத நீ வேறு. சின்னப்பில் தானே பார்த்தேன். நீ ரெடியாக இருக்கா கிரேஷியாக்கா? ஒரு எத்தனை வருவான் தேங்க்யூ. யாத்தே 2 நெத்து தான் கொடுக்க முடியும். அது கிரேஷியாக்காவும் ஜெசிக்காவும் மட்டும் கொடுப்போம். இந்த உனக்கு ஒன்று இங்கே கிரேஷே உனக்கு ஒன்று. பழுனு உனக்கெல்லாம் கொடுத்தல கருப்சாமி. நீ வேணியா எங்கே போட்டு தின்றுவிடா? அதெல்லாம் சின்ன பிள்ளை சின்ன குட்டி இவளுகளை பண்ணுங்க. அடுத்தது பாவத்துக்குறோம். நான் ஒரு வீடியோ பார்த்தேங்க யூடியூப்பில் தான். ரொம்ப நாள் ஆச்சு. அது என்னென்னா முதலாம் மாடுகளுக்கு தான் செயற்கை கருத்தரிவு செய்வாங்க. இப்போ என்னென்னா ஆடுகளுக்கும் கருத்தரிவு பண்ணையில் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அது கிட்டத்தட்ட ஏகப்பட்ட ஆடு வச்சுருந்தாங்க. பண்ணை முறை தான். ஆனால் எப்படின்னா அவங்க ஐடியாண்டா ஒரே இடத்துல அதை மழை காலத்தில் மட்டும் குட்டி போடாமல் எல்லாத்தையும் ஒரே தடவை ஆடுகளை அப்படியே செயற்கையாக ஆடு விரட்டுற மாதிரி அந்த இடத்துல பருவத்தில் ஆடெல்லாம் வரட்டும். அப்போ செயற்கையாக ஊசி தான் போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஆடுகள் எல்லாமே ஒரே டயத்தில் குட்டி போடும். அதாவது ஒரே டயத்தில் எல்லாம் ஒரே டயத்தில் தப்பாக நினச்சிக்கிறாங்க. ஒரு நாள் முன்ன பண்ணால் கூட ஆகலாம்.
ஆனால் அப்போ அந்த டயத்தில் வெயில் காலத்தில் குட்டி போடும்போது அப்போ நல்லா குட்டிகளை வளர்க்கலாம், எந்த வித சேதாரம் எதுவுமே நடக்காது. மழை காலத்தில் நம்ம செராப்புனா அதை ஏகப்பட்ட ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ஆனால் வெயில் காலத்துக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. அவங்க அந்த மாதிரி அதாவது வருஷம் அப்படி பார்த்தா வருஷத்துக்கு ஒரு தடவை தான் எல்லா வெள்ளாடுகளும் குட்டி போடும். ஒரு வருஷம் ஃப்ரீயாக சில 6 மாதம் ஃப்ரீயாக இருக்க மாதிரியே இருக்கும். அந்த மாதிரியும் பண்ணுறாங்க. ஆனால் என்ன கேட்டால் அந்த ஆடுகளுக்கு செயற்கை முறையமாக கருத்தரிப்பு செய்யும்போது ஒன்றுமே எனக்கு தெரிஞ்சு செய்யலைன்னு தான் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஆடுகள் நல்லா தாங்க இருக்குது. ஆனால் அப்படியே போனால் இருக்கிற இப்போ கெடாக்கள் வந்து அதிகமாக யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. என்ன கேட்டால் பழைய முறை தான் பெட்டர் முறைங்க. கெடா வச்சு நம்மளாம் இன்றைக்கும் பழைய முறை மேய்ச்சல் முறையிலும் இப்போ செட்டாக பரவல் முறையை நான் ஏற்றுக்கிடுவேன், மேய்ச்சலை ஏற்றுக்கிடுவேன். ஆனால் அந்த கெடா வந்து இப்போ ஒரு செயற்கை நம்மளாக கருவை உருவாக்குறது அது நமக்கெல்லாம் செட் ஆகாதுங்க. ஆனால் அதெல்லாம் வரதுக்கு இன்னும் 10-15 வருஷங்கள் கூட ஆகலாம். ஏன்னா கூட 20 வருஷம் கூட ஆகலாம். என்ன கேட்டால் அந்த கெடாவை நம்ம போடுறது அதான் கரெக்டு. கெடாவை தான் யூஸ் பண்ணுறது. செயற்கையாக ஊசி போட்டோம்னா அதுக்கு ஒரு சார்ஜ் ஆகும். இப்போலாம் மாடுகளுக்காக ஊசி போடுறதுக்குலாம் ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. நான் இருக்க ஏரியாவுக்குலாம் மாடு வந்து செனை பார்க்குறதுக்கு பருவம் பார்க்குறதுக்கு ஒரு 100 ரூபா, செனை ஊசிக்கு 200 நினைக்கிறேன். அதுக்கப்புறம் 1 மாதம் கழித்து அந்த செனை ஆயிடுச்சான்றதுக்கு அதுக்கு ஒரு 100 ரூபா. அப்போ ஆக மட்டும் பார்த்தீங்களா 300 350 ஆகுது. அப்போ நம்ம ஆடுகளை எவ்வளோ கணக்கு வரணும். அதனால் ஒரு கெடா போட்டால் வேலை முடிச்சு ஈஸியாக முடிஞ்சிடும். ஆனால் அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா எல்லா ஆடுகளும் ஒரே நேரத்தில் குட்டி போட வைக்கிறது. அதான் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனால் ஒரே தடவை எல்லாத்தையும் ஆடு விரட்டும் போது ஒரு குட்டியில் ஒரு குட்டி போடும். ஆனால் நிறையா அவங்க 300-400 தாயாடுகள் இருக்கும்போது அதெல்லாம் ஒரு குட்டி போடுறதும் பிரச்சனை இல்லை, அது நல்லா தான் சொல்லுவேன். சில குட்டிகள் நல்லா சாப்பிட்ற குட்டிகள் 2 குட்டிகள் போடலாம். அதனால் ஒரே இடத்துல போடுறது அது எனக்கு பிடிச்சிருந்துச்சி. ஆனால் எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் ஆடுகளை விரட்ட வைக்கிறது அது கொஞ்சம் அது எப்படி சொல்கிறது, ஏன்னா செயற்கையாக அந்த ஊசி போட்டு செய்கிறது அது கொஞ்சம் நம்மளை மாதிரி ஆட்களுக்கெல்லாம் அது ரொம்ப காஸ்ட் அதிகங்க, விலை ரொம்ப அதிகம். ஆனால் செய்கிற தப்பு இல்லை. ஆனால் நமக்கு அந்தளவு காசு வேணும். 2வது பரன், அதை நான் ஏற்றுக்கிடுவேன். பரன் போடுறது குட்டிகளை மட்டும் மேலே ஏற்றிக்கலாம். ஆடுகள் கூட தரையில் படுத்தாலும் மழை காலத்தில் குட்டிகள் மேலே பால்குடி குட்டிகளை அது 3 மாதம் வரைக்கும் மேலேயே போட்டிருந்தோம்னா சூப்பராக இருக்கும். மண்ணு திங்காது, குட்டிகள் நல்லா வளரும். குட்டிகளில் எந்த சாணி வாடை ஒரு குட்டியில் அந்த கழிச்சல் வாடை எதுவுமே ஒட்டாது. இப்போ எல்லாமே கீழே படுக்கும்போது கண்டிப்பாக ஒட்டும். பரன் வந்து நான் ஏற்றுக்கிறேங்க. ஆனால் நம்ம அந்த செயற்கையாக ஊசி போடுறது அந்த காசு தான் அது ரொம்ப செலவு அதிகங்க. அதுக்கு தான் ஃப்யூச்சரில் எப்படி வரப்போகும்னு தெரியல. நல்ல வேலைங்க. வெள்ளாடு, செம்பரியாடு, கிடமாடு இதுக்கு எல்லாத்துக்கும் கிடமாடு காலை போடுவோம். செம்பரியாடுக்கு கிடா போட்டுக்கிறது, நம்ம வெள்ளாடு கிடா போட்டுக்கிருவோம். அது போக போன வருஷம் எருமாடு மேய்ச்சரில் அவங்களுக்கே ஊசிலாம் கிடையாது, நீங்களே காலை போட்டுக்கன்னு அவங்களே ஒரு காலை போட்டுக்கிட்டாங்க. இந்த பசுமாடுக்கு தாங்க இப்போதைக்கு எல்லாம் ஊசி போட்டுக்கிறாங்க. அப்படி பசுமாடு காலை போட்டுருந்தாச்சுன்னா டாக்டருக்கெலாம் ப்ரைவேட் டாக்டர் நிறையா பேர் வாழ முடியாது. வேறு வழியில் அவங்களுக்கு தொழிலே அதுதான். ஆடு மாடுக்கு செனை ஊசி போடணும், ஏகப்பட்ட வேலை இருக்கா. ஆடு வெள்ளாடுகளுக்கெல்லாம் ஊசி போடுறது முக்கால்வாசி நம்ம இந்த 3 வெள்ளாடுக்கெலாம் ஊசி போடணும்னு வந்துச்சுன்னா இந்த மாதிரி கொம்பன்லாம் பார்க்கவே முடியாதுங்க. ஆனால் அந்த மாதிரி நடக்காது, சான்ஸே கிடையாது. இந்த மாதிரி ஒரு கடை எடுத்து போட்டுக்கிட்டீங்களா, இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு இளங்கடை இல்லாட்டி ஒரு பெரிய கடை எடுத்து போட்டிங்கன்னா பிரச்சனையே இல்லைங்க. ஒரு கடை வந்து 20 தாயாடுகள் கரெக்டாக இருக்கும். இன்னொரு கடை எடுத்து போட்டிங்கன்னா 40 தாயாடுகள் சமாளிக்கலாம். 3 கடை போட்டிங்களா ஒரு 60 உருப்படிக்கு சரியாக போகும். ஏன்னா கொஞ்சம் ஒரு கடை மழை காலத்தில் கொஞ்சம் அடிக்கடி மாற்றிக்கிறது ரொம்ப நல்லது. கார்பகச்சு காய்ஸ் நான் பார்க்குறேன். என்கிட்ட எதுவுமே இல்லை. வெறிக்க வீட்டுக்கு வச்சு மாதிரி பார்க்குறேன். போச்சாய் நான் போச்சாய் கரடி ஏக்க என்ன பார்த்துக்கிட்டே இருக்கேன். கரடி பேசுகிறத பார்த்து யாராவே நம்ம ஓனருக்கு என்னமோ ஆச்சுராட்ற வாய்ஸ் ஒரு புரியல. கருவச்சி கிட்ட வந்து பார்க்குறான். பூச்சி பார்க்குறா வேறு பூச்சி. போச்சாய் படாட்டு ஏன் போச்சு அப்படி பார்க்குறா. இவனா நம்ம ஓனரு அடிக்கடி நம்ம ஓனருக்கு பிடிச்சிடா அப்படின்னு நினைப்பா. பூச்சாய் நெத்து வேணுமா, இங்கே இது இல்லை, இந்த மரத்தில் என்ன காய்க்கணுங்க, என்ன சீசன் இருக்கிறது. டைனோஸே நீ வாடு தண்ணியை தாண்டி கூட்டி போயிடாத இருக்கிற ஆடுக்குள்ளே. ஆனால் சொல்ல முடியாது, செஞ்சாலும் செய்வாங்க. ரொம்ப கூசாமல் இறங்குவா. அவள் இறங்கினா எல்லாம் இறங்கிடுவாளுங்க. சவுண்டு இல்லை பார்த்தாலும்ச்சுக்க இந்த அன்றைக்கி தான் சவுண்டில் அப்படியே அதை நினச்சிக்கிட்டு இறங்கிடுவா. அந்த கரையில் கொஞ்சம் கொஞ்சமாக நிறையா வளர்ந்துருக்குங்க. சவுண்டில் ஏகப்பட்டது வளர்ந்துருக்கு. பழுனே குட்டியம்மா மக இருக்க தனியாக போயிட்டு இந்த கத்திரா வரும். ஓடியா குட்டியாம்மா இந்தா விட்டுருக்கேன் பாருங்கிட்டு வாங்கிட்டு வா. இந்த கத்திராலா போய் எங்கிட்டாவது போயிட்டு வர்றது நீலாம் அடங்க மாட்டேன். இட்டு வா இந்தா. இதுக்கு தான் ஓடியா இருந்தீங்களா இந்த மஞ்சள் தீக்கி பரவாயில்ல சாப்பிடு எதுக்கே வேணாம் அவ்வளோதானா. வாடி போச்சாப்பா இவளைக்கு. மக்காச்சோளை தொட்டை திங்க விடு வாங்க போவோம். ப்ரோ மக்காச்சோளத்தில் குருத்து புழு இருக்குன்னு கேட்டிங்கன்னா இருக்குது ப்ரோ. மொதல் ஃபஸ்ட் டைம் அறுத்து போடும்போது அது திண்டோடனே ஆடுகள் இந்த 3 மாத குட்டிகள் இந்த நம்ம தென்னாவட்டு மக்கள் எல்லாமே கழிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் மாத்திரை போட்டு விட்டேன். அதுக்கப்புறம் சரியாயிடுச்சு. அடுத்தடுத்து போடும்போது சேர்ந்துக்குச்சு. அது எப்படின்னா அந்த சோகையில் ஓட்டையாக இருக்கும், அதெல்லாம் புழு இருக்கும். அதை அறுக்காமல் மற்றதெல்லாம் கொஞ்சம் அது நல்லா இருக்குது. அறுத்து விட்டால் கழியாது, அதை அறுத்தா ஒரு சில ஆடுகள் கழியும். ஆனால் இப்போ சேர்ந்துக்குச்சு. மாத்திரை போடுறதுனால இந்த 3 மாத குட்டிகள் தாங்கிடும். ரொம்ப பொடி குட்டிகள் 1.5 மாதம் 2 மாதம் 3 மாதத்துக்கு ஆகாத குட்டியை கொடுத்தோம்னா கண்டிப்பாக அது ரொம்ப கழியும். போதுமா பறிக்கிறீங்களா, என்ன தள்ளி விட்றாரா கொம்பா, நீ வேறு பறிக்கிட்டா கிளம்பியாச்சா, போதுமா போகலாமா, இருக்கிற ஒன்று விடாமல் அடிச்சு கழுவி விட்டீங்க. இன்னும் வேணுமா உங்களுக்கு சரசே
முடியாப்பா கண்ணுமை, நீ எங்கிட்டு போன? நீ விட்டுட்ட. என்னங்க இந்த இடம் இவ்வளவு புதர் அமேசான் கணக்காக ஆகிப்போச்சு. எனக்கு பின்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பாருங்க, பின்னாடி சரியான புதராக இருக்குது. பழும் பாய்ஸ், இப்போ நம்ம அமேசான் காட்டில் இருக்கோம். இங்கே கொடிய ரொம்ப கொடூரமான விஷப்பாப்புகளாக இருக்கும். நம்ம பேர்கல்ஸ் மாதிரியே திரிக்க வேண்டியது. வா ஓடியா வெளியே வாங்க. இந்த பக்கம் ஆத்தாடியத்தா இந்த வருஷம் அடுத்த வருஷம்லாம் உள்ளே இறங்க முடியாது. முள் செம்மையாக வளர்ந்துருச்சு. என்னாச்சு 2 பேர்த்துக்கும் ட்ரைனிங் எடுக்கிறீங்களா? ட்ரைனிங் எடுக்க நேரமாடாது. தோ ஆத்தாடியத்தா மண்டை வலிக்குது. எப்படி முட்டுறாங்க பாருங்க. ஆத்தாடி வலிக்குது, போய் வலிக்குதோ. அவ்வளோதானா மூளை, உன் பவர் அவ்வளோதானடா. நாளைக்கு பார்த்துக்கிட்ட ஒன்றுட்டானா கொப்பா. ஒரு முட்டில் பயவுள்ள அவனுக்கு தலை வலிக்குது, ஓடி போயிட்டே பயவில். இது ஏன் இப்படி முட்டுதுன்னா அடிக்கடி கொம்பு அரிக்கும். தலை வந்து அரிக்கிறதுனால அப்படி முட்டிக்கிறேன் லைட்டாக. இதுக்கு இப்படி ஓடுறீங்க? கொசு கட்டி தாங்க முடியலையா? நான் கூட மக்காச்சோளம் திங்கிறது வரேன். கொசு கட்டிக்கிட்டாங்க ஒரு, அதனால தான் மூலி போய் முதல்ல வேகமாக ஓடியான்ட்டேன். இல்லைடா வரட்டெல்லாம் இல்லைடா. நான் இருடா வரேன். அப்புறம் நாய் வருதுடா. நெல்லுங்கடா, எடுத்து போகிறேன்டா. என்ன பக்கத்தில் போகிறேங்க ஜெசிகா? நீங்களாம் ஓட்டத்தை பாரு. இல்லைங்க இரு, அப்படியே போய் நில்லுங்க. நான் எடுத்து போடுறேன். நான் மொத்த படையை வந்துட்டாங்க. நண்டு பார்க்குற அவர் எங்கே போகிறேன்? நான் போனேன் கட்டை எடுத்து வரேன். தின்னுடா ஆத்தாடி ஆத்தா பாரு, போட்டு அமுக்குறாங்க. இருக்குடா வரேன், நான் கட்டை கலத்திக்கிட்டா. இங்கே பாரு ஆத்தாடி ஆத்தா பாத்திர இருடா. எவனும் உள்ள சின்ன குட்டிலாம் உள்ள மூட்டுச்சுன்னா போச்சு. இரு கழட்டிக்கிறேன். இந்த மாதிரி கழட்ட விட மாட்டேங்கிறாங்க இங்கே இவங்க. இதெல்லாம் இவங்களால் செய்ய முடியுமா? அவ்வளோதான். தின்னு நல்லா முட்டி போட்டு பொறுமையாக தின்னு எல்லாத்தையும் பிரித்து விட்டாச்சு. ஆளுக்கு ஒரு பக்கத்தில் திண்டுக்கிட்டே இருக்காங்க. தின்னுங்க முடிஞ்சளவுக்கு அடித்து காலி பண்ணுற ஒன்று விடாமல் முடிஞ்சதுக்கு. அவங்களுக்குலாம் வேணாமா? எங்கே போகிறேன் கேட்டேன் கிருஷா. ஓடு உங்களுக்குலாம் வேணாமா? பிடி ஓடு. மேலாட்டி பிசாம கூட இல்லைங்க. உங்களை பார்த்தா அதுக்கப்புறம் மேயாமல் இருப்பது. ஓடு ஒன்று எல்லாம் ஒன்று சார் ஓடு. இதுதான் சரியான பச்சை தட்டை. அதனால தான் பைவில் பூந்து விளாட்றாங்க. இதில் விட்டா ஒன்று விடாமல் அடித்து காலி பண்ணுறீங்க. கரடியாய் பழந்தே ஒரு கண்ணு மைய பாரு. ஒன்று எங்கிட்ட அப்படியே திங்க போது மெய் மறந்து இருக்காளுங்க. உம்மச்சி கொம்பை ஆளுக்கு ஒரு பக்கம் இருக்குது. நீ கொஞ்சமாக தான் அறுத்துங்க. காரணம் கழிக்கிறாங்கிட்டு இன்றைக்கி இதை ஃபுல்லாக காலி பண்ணிடுவாங்க. குருத்து புல்லுன்னு சொல்லியிருந்தீங்களே, அந்த குருத்து புழு எங்கே இருக்குன்னு தருக்கா இந்த மாதிரி ஓட்டையாக இருக்கும். இதை திண்டால் தான் அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த ஏற்கனவே ஆடுகள் திண்டு அந்த கழிஞ்சு சேர்ந்துக்கிச்சு மறுபடி. அதை கொஞ்சமாக அந்த லிவர் டானிக் கொடுக்குற மாதிரி கொடுத்தோம்னா கரெக்டாக கொஞ்சமாக சேர்ந்துக்கிறேங்க. நான் கிளம்பலாமா? திண்டிங்களா? எல்லாம் கிழக்க 10 மணிக்கு நிற்கிறாங்க. நான் கருவச்சே நீ என்ன படுத்துட்டேன்? போவோ தூக்கம் கண்ணை சொக்குதா? வாங்க கிளம்பலாமா காய்ஸ்? வாரு சீமை புல்லை பிடிச்சி இந்த வாட்டுறாங்க. கொஞ்சம் நேரம் விட்டா உழைப்பிடுவாங்க. சரி நண்பா, நான் இந்த காணொலி இதோட நான் பாடிக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்புறேன். பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் போட்டுருங்க, லைக்காக போட்டுருங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடு வீடியோ சந்திப்போமா? உள்ளே வந்துட்டாங்க நண்பா. இது வரைக்கும் எனக்கு பேச முடியாது. இன்றைக்கி ரணகலமாக இருக்கிறாங்க. வாங்கடா போகலாம்.